தேர்தல பாரு என்ன அடி அடிக்கிறேன்னு பாரு. அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும். வட இந்திய வரும்போது வட இந்தியனை பார்க்கும் போதெல்லாம் சிமா ஐயோ சிமான்னு கத்துறாங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான், திருடனை வீட்டுக்குள்ள கூப்பிடுறது ஒண்ணு. திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு, திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஆமா, உங்களை பத்திரமா ஜெயிலுக்குள்ள வச்சு பாதுகாக்கணும். மச்சா நீ ஆனாலே சும்மாவே ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம் அப்படிங்கிற எப்படிரா எப்படிரா. ஐயோ ஐயோ, பிறந்தது பிறவாதது இறந்தது இரவாதது அனைத்தும் அறியோம் யாம். யார் இவன்? சிவன். எவனோடும் மோதலாம், இல்ல சிவனோடு மோதக்கூடாது. இப்ப 2 பேருக்கு ஒரே பொது எதிரி. 2 பேர்ல 4 பேருக்கு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக ஒரே எதிரி நாம் தான். மொத்தமா விளையாட்டு போட்டி முடிஞ்சிருச்சு, பல அணிகள் விளையாண்டுருச்சு. ஆனா யாருப்பா மேன் ஆஃப் தி மேட்ச், ஆட்ட நாயகன் யாருன்னா அது. இப்ப நீ நீ தடை போடலாம், எங்காலும் முழுக்க அலைபேசியில் எடுத்திருப்பான். இந்நேரம் உலகம் போறா தர 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 தரன்னு அனுப்பிவிட்டுருவான். யாரு எப்படி எங்க கிட்டே வா. அதிமுக வந்தா திமுக வீட்டுல ஒப்புக்கு ரைடு, திமுக வந்தா அதிமுக வீட்டுல ஒப்புக்கு ரைடு, நாங்க வந்தா 2 வீட்லயும் உண்மையிலே ரைடு நடக்கு ராஜா. தப்பிக்க வாய்ப்பு இல்ல ராஜா. அவனே எழுதுறான அதிக இளைஞர்களை கொண்ட கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி தான். இவனெல்லாம் இந்த 2 வருஷத்துல பெரியவன் ஆயிடுவான். பண்டா படிச்சுக்கிட்டு தயாரா இருக்கான். அவன் தான் பேட்டியில் விடுக்கிறானே, நான் +2 படிக்கும் போது நாம் தமிழர் கட்சியில எங்க அண்ணனுக்காக சேர்ந்தேங்க. இப்ப எனக்கு 18 வயசுங்க, 20 நான் கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கிறேங்க. எங்க கல்லூரி கிளாஸ்ல எல்லாருமே நாங்க நாம் தமிழர் கட்சி தாங்கன்னு பேட்டி கொடுக்குறான். நான் அவனுக்கு தான் கட்சி நடத்துங்கிறத நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. அவனுக்கு தான். பெரியப்பா நீங்க எப்படி இருக்கீங்க பெரியப்பா, நல்லா இருக்கீங்களா, நாம் தமிழர், அவனுக்கு தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுதா வருவாங்க, அங்க வருவான். இப்ப உங்களுக்கு தெளிவா விளக்குற மாதிரி பேசுறேன் பாருங்க. நான் வீடு வாடகைக்கு தேர்னேன். அப்ப அந்த வீடை காட்டுற தரகர் இருப்பார்ல, புரோக்கர். தரகர்னா உங்களுக்கு தெரியாது, தமிழ்ல சொன்னா புரோக்கர்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தானே புரியும், ஏன்னா நீங்க தமிழர்கள் இல்லையா, அதனால உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு புரியுற மொழியிலே பேசுறேன். அவர் என்ன செய்வாருன்னா, ஐயா அவர் மொழியில பேசுறார். வீட்டு ஓனர் அருமையான ஆள், சங்கமானவர், ஒரு பிரச்சனை இல்லை. 5ஆம் தேதி இல்ல ஒரு 10ஆம் தேதி வரை கூட வாடகை தரலைனாலும் பிரச்சனை பண்ணாது. நல்ல காற்றோட்டம்ங்கயா, 24 மணி வாட்டர் சப்ளை நல்லா இருக்கு. வீட்டை விட்டு வெளியில வந்தா அங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே, பள்ளிக்கூடம்ங்கயா, தியேட்டர் இருக்குதியா, எல்லா வசதியும் இருக்குதியா நம்மகிட்ட. அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட போய், ஐயா கண் பாய்ச்சி பொண்டாட்டி பிள்ளைகள் தாங்கய்யா, வேற யாரும் இல்ல, ஆளு மாசம் 50,000 சம்பளம், 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள வாடகை கொடுத்துருங்கய்யா, தண்ணியை போட்டு ராத்திரில சலம்பாதுங்கய்யா, நல்லா பாய்ச்சிங்கய்யா, வாடகை வீடை கொடுக்கலாம்யா. சரி கொடுத்தாச்சு. அவர்கிட்ட ஒரு கமிஷன், எனக்கிட்ட ஒரு கமிஷன். இவனுக்கு பேர் என்ன? வீட்டு புரோக்கர். ஜப்பான் தொழில் அதிபர்களே, எங்கள் நாட்டுக்கு வாருங்கள். 50 கோடிக்கு மேலே இளைஞர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள். நிலம் வேண்டுமா எடுத்துக் கொள்ளுங்கள், நீர் வேண்டுமா உறிஞ்சிக் கொள்ளுங்கள், தடையற்ற மின்சாரம் தருகிறோம். எங்கள் நாட்டில் வந்து தொழில் தொடங்கள், வாருங்கள் வாருங்கள் என்று சீனாவா, ரஷ்யாவா, அமெரிக்காவா, ஆஸ்திரேலியாவா, பிரான்ஸ்வா என்று கூவி நாட்டுக்கு கூப்பிடுற இவர் நாட்டு புரோக்கர். அவன் வீட்டு புரோக்கர், நாட்டு புரோக்கர். அவன் உள்நாட்டு புரோக்கர், இவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.
நீ தலைவனை தேர்ந்தெடுனா தரகரை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிற காலங்காலமா. நீ என்னைக்கு தலைவனை தேர்வு செய்ய போற சொல்ல? இங்க ஒரு கூட்டம் இருக்கு, அந்நிய முதலீடுகளை கொண்டு வரும். முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு. நீ நம்பிட்டு இருக்க போற, இவன் முதல்ல முதலீடு செஞ்சு வச்ச அங்க இவன் கொடுத்து வச்சிருக்கான்ல, இங்க கொள்ளையடிச்சது அங்க ஒண்ணி வச்சிருக்கான்ல, அது அந்நிய முதலீடுங்கிற பேர்ல திருப்பி கொண்டு வருவான். அவ்வளவுதான் ஐயா. எப்படிரா எப்படிரா? ஐயோ ஐயோ, இதோ நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. காதுல பூச்சுத்துற கதையா நம்மளை சுத்திட்டு இருக்கான். நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க. அனைத்தும் அறிவோம் யாம், அனைத்தும் அறிவோம் யாம். ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, இருக்கிறத காப்பாத்தி பாதுகாப்பா வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்கு. எனக்கு ஓட்ட போட்டு வீட்டுல படுத்துக்க, நாட்டை நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல நியாயமாரே ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. நியாயமாரே ரொம்ப நாள் கத்த முடியாது, ரொம்ப நாள் ரொம்ப நாள் கத்திக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. நிறைய பேர் எனக்கு ரொம்ப அறிவுறுத்துறாங்க, ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போய் போ போ கூட்டணிக்கு போ. போறேன் போறேன். அது கூட்டணிக்கு போ, ஒரு 10 எம்எல்ஏ உள்ள போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உனக்கு, எனக்கு நல்லா இருக்காது. அது 10 சீட்டை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு நாடு தேவைப்படுது. என் நாடை மிகச்சிறந்த நாடாக மாற்றணும் என்றால் தனிச்சு நின்று வென்றுவேன். உங்க கெஜ்ரிவாலால வெல்ல முடியும், சீமானால வெல்ல முடியாது. எதடா பைத்து 30 லட்சம் வாக்குக்கே நீ முணங்கிட்டு திரியிற. தேர்தல பாரு என்ன அடி அடிக்கிறேன்னு பாரு தம்பி. பந்து எங்க காலில் இருக்கு, நாங்க அடிக்கிறதா பந்து, போடுறதா கோல். பார்த்துக்கிட்டே இருங்க. நீ காசை கொடுப்ப, நான் உயர்ந்த கருத்தை கொடுப்பேன் என் மக்களுக்கு. நீ கோடியை கொட்டுவ, ஆக சிறந்த கொள்கையை கொட்டுவேன் என் மக்களுக்கு. அவனுக்கு தெரியும். இப்ப 2 பேருக்கும் ஒரே பொது எதிரி, 2 பேர்ல 4 பேருக்கு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக ஒரே எதிரி நாம் தான். ஒருத்தரும் நிம்மதியா தூங்குறது இல்லையா? அது நாளையில இருந்து இருக்கு பாருங்க, எவனும் தூங்க போறது இல்ல, தூங்க விட போறது இல்ல. கண்ணை முன்னா வர்றான், கண்ணை போனா எந்திரிச்சா வர்றான், அப்படி போனா வர்றான், இப்படி போனா வர்றான். அதான் சொல்லும்ல, தண்ணி இல்லைன்னா என் முகம் ஞாபகத்துக்கு வரும், சோறு இல்லைன்னா என் முகம் ஞாபகத்துக்கு வரும். அப்ப நான் பல தடவை சொல்லிட்டேன், நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும். வட இந்திய வரும்போது, வட இந்தியனை பார்க்கும் போதெல்லாம் சிமா ஐயோ சிமான்னு கத்துறானே, அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அதனால இனிமேலாவது என் இஸ்லாமிய சொந்தங்கள் தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு போடவே போடுங்கன்னு நான் சொல்லல. தயவு செய்து திமுகவுக்கு, இந்த அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது தயவு செய்து நிப்பாட்டுங்க. நீ அந்த ஓட்டை இங்க பாருங்க, பேசாம சாப்பிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு வீட்டுல கூட படுத்து தூங்குங்க. போற்றாதிய அவன் சொல்லல, போயிடாத அந்த கதையை நாங்கள் போற்றாத, போற்றாத, தயவு செய்து போற்றாத. திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதும் சரி, நமக்கு நாம வாக்கி அரிசி போடுறதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். இதுல ஒரு கூட்டத்தில் எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி, காசு கொடுப்பார்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்கள், யாரோ கொடுக்குற மாதிரி. ஐயா நீங்க தான் ஐயா கொடுக்குறீங்க, அது யாரோ வேற யாரோ கொடுக்குறாங்களா. நான் என்ன சொல்ல போறேன், ஐயா நம்ம ஆளுகளையெல்லாம் கொஞ்சம் நாம் உள்ள பிள்ளைகிட்டான், எங்க வீட்டுல 10 ஓட்டு இருக்கு ஐயா, ஓட்டுக்கு ஏதாவது கொடுக்கையான்னு வாங்கி தேர்தல் காசு அண்ணனுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்க தயவு செய்து. வழி வேற வழி இல்லை, அவனுக்கு தெரியுமே இது நாம் தமிழர் பாத்தீங்கன்றானே.
குடிவாரி கணக்கெடுன்னு சொன்னா, சாதி வாரி கணக்கெடுத்து எங்களுக்கு இடப்பங்கீட கொடுன்னா அது கஷ்டம். ஆனா வீட்டுக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு எடுக்கிறது நம்ம இஷ்டம், அது சரியா எடுத்துருவாங்க. அது அதிமுக ஓட்டு எது, நாம் தமிழர் கட்சி ஓட்டு எது, திமுக ஓட்டு எது, எல்லாம் தெளிவா தெரியும். அச்சப்படாதீங்க. அதிகபட்சம் அவங்க கைது பண்ணுவாங்க, சிறைப்படுத்துவாங்க. நம்முடைய கோட்பாடு ஒண்ணுதான், சிறை அதை நிறை, தடை அதை உடை, வழக்கு இல்லாத விடியாது கிழக்கு. இதான் நம்ம கோட்பாடு. 125 வழக்கு அண்ணனுக்கு இருக்கு, 125. அதேமா இவங்க கீழே இறங்குறதுக்குள்ள 200 தொட்டாலும் தொடுவேன், வாய்ப்பு இருக்கு. டபுள் செஞ்சுரி பாங்கல்ல, அது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் பயந்துகிட்ட வேலை செய்ய முடியாது. நபிகள் சொன்னதுதான், அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எவன் துணிந்து போராடுகிறானோ அவனே உண்மையான ஜிகாத். அதான் உண்மையான புனித போராளி அவன் தான். அப்படி இருந்த ஒரு போராளி நம்ம அண்ணன் பழனி பாபா. அவர் வழியில பயணிக்கிற நாம் நபிகளின் மொழியை ஏற்று உறுதியாக நாம் நிக்கணும். ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாகங்கிறாங்க நபிகள். ஊழல் லஞ்சம் நாம பெறலைனாலும் பெறவனுக்கு துணை நிற்கிற வேலையும் வரும், அந்த சாபம் வரும். அதனால இனி உங்க மேல வராது. நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டீங்க, அதனால உங்க மேல வர வாய்ப்பு இல்லை. சொல்றேன், எங்களுடைய கோட்பாடு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் கோட்பாடு மனிதம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி உயிர்ம நேயம். ஏனென்றால் நாங்கள் மனித நேயவாதிகள் அல்ல, நாங்கள் உயிர்ம நேயர்கள். வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற எங்கள் வள்ளலார் பெருந்தகை. வயிறுக்கும் உயிருக்கு என்று வாடி நின்றவன் எங்கள் மூதாதை வள்ளலார் என்ற பெருமகனார். தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நாத்தமானுனை தேரங்கிறான். அகனான் ஒரு வருது வியந்து போவ. ஒரு தலைவன் காட்டுக்குள்ள தேர்ல போயிட்டு இருக்கான். சல் சல் என்று தேரை அலங்கரிக்க மணிகளை தொங்க விட்டுருக்கான். சல் சல் என்று சத்தம் கேட்குது. படக்குன்னு அந்த தலைவன் தேரை நிப்பாட்டு என்று தேரோட்டிக்கிட்ட சொல்றான். நிப்பாட்டி இந்த மணியின் நாவை அடக்கு. அவன் களிய உருட்டி உருட்டி ஒவ்வொரு மணியா உள்ள தள்ளி தள்ளி சத்தத்தை வராம நிறுத்துறான். மறுபடியும் அந்த தேரோட்டி கேட்கிறான், ஏன் தலைவனே, ஏன் அரசனே நீ மணியின் நாவை அடக்க சொன்னாய் என்று. நாம் காட்டுக்குள் தேரில் போய் கொண்டிருக்கிறோம். அடர்ந்த காட்டுக்குள் பூக்களில் தேனீக்கள், வண்டுகள், சிட்டுக்கள், வண்ணத்து பூச்சிகள் தேன் உண்டு கொண்டிருக்கும். அந்த இந்த மணியின் சத்தத்தில் அது பயந்து ஓடிவிடும். அதனால் மணியின் நாவை அடக்குங்கிறான். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் இந்த பிள்ளைகள் நாங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ளணும். எங்களுடைய வேதம் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடியிருக்கலாமே. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தான் என்று எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை பாடுகிறார். யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான்டா. அது வெள்ளையா இருக்கிறவன், கருப்பா இருக்கிறவன், குள்ளமா இருக்கிறவன், உயரமா இருக்கிறவன், ஏழை பணக்காரன், எவனா இருந்தாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தாங்கிறான். இது என் தாத்தன். ஆனால் என் பாட்டன் அப்படி பாடல. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வாய் செய்தொழில் வேற்றுமையான் தான். எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒன்றுதான். ஈ, எறும்பு, நாய், நரி, பூனை, காக்கா, கொக்கு, குருவி எல்லாருக்கும் பிறப்பு ஒக்கும் தான். அதுதான் உயிர்மை நேயம். உலகத்தில் எந்த தத்துவமும் இப்படி இல்லை. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக, எல்லா உறவுகளும் கூடி உண்ணு அப்படின்னு நபிகள் சொல்றாங்கல்ல. பக்கத்து வீட்டுல ஒருத்தன் பசியோடு இருக்கும்போது நீ உணவு அருந்தாத அப்படின்னு. நம்முடைய மூதாதை வள்ளுவர் பெருமகனார் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகின்ற எல்லா உயிருக்கும் உணவளிடா. அந்த மரபில் வந்த தமிழ் மக்கள், இந்த இனத்தின் பிள்ளைகள் அரிசி மாவுல கோலம் போட்டான். எல்லாரும் கல்லு மாவுல போட்டுக்கிட்டு இருக்கும்போது அரிசி மாவுல போட்டான். ஏன்? ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும் என்று. உயிர் நேயர்கள். ஆனாலும் இவர்கள் சொல்வார்கள் நம்மளை பாசிஸ்ட், சாவனிஸ்ட், இன வெறியர்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது
கோவை குண்டுவெடிப்புல கைதி பண்ணி சிறைப்படுத்திய பெருந்தகை யார் தெரியுமில்ல? தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர், வித்தவர் எல்லாம் அவர் தான் வயது கொண்டப்பட்டார். தமிழக சட்டசபையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை முதலாக பதிவு செய்ய பெருந்தகை ஐயா கலைஞர் அவர்கள் தான், கருணாநிதி அவர்கள் தான். இந்த குஜராத் கலவரத்தை அவர்கள் ஆதரித்து பேசுனதெல்லாம் நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. சின்ன பிள்ளைங்க அன்னைக்கு இந்த மாதிரி ஊடகம் இல்லை, இல்லைன்னா யாருக்காவது இருந்திருக்கும். அது தூர்தர்ஷன் அந்த அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அது நம்ம கடிதம் எழுதி கொடுத்து கேட்டு பார்த்தா அது தர மறுத்துச்சு. அதனாலதான் அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை நம்ம போட்டு பேச வேண்டியது வந்துச்சு. குஜராத் கலவரத்தை பற்றி நீங்கள் பேசினால் அப்ப இவங்க வாஜ்பாய் கூட்டணியில் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு பேசும்போது இவங்க சொல்றாங்க, நீங்கள் பஞ்சாபிலும் டெல்லியிலும் சீக்கிய மக்களுக்கு எதிராக நடத்திய கலவரத்தை நாங்கள் பேச வேண்டியது வரும் என்று பேசிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த மக்கள் கொஞ்சம் நம்புறாங்களே, திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு, திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஆமா, உங்களை பத்திரமா ஜெயிலுக்குள்ள வச்சு பாதுகாக்கணும். ஓராண்டு 2 ஆண்டுல 35 ஆண்டுகளா வச்சு பாதுகாக்கணும். போடு, ஓட்ட போடு. எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது 21 தேர்தலை சந்திக்கும் போது அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எனக்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்டீங்களா? இல்லை. உங்க வார்த்தையில் முதல் வார்த்தை என்ன? அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதி. அப்பாவி அதாவது எந்த குற்றமும் செய்யாத, அதான் அதுக்கு பொருள். அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதியில விடுதலை செய்யறதுக்கு வாக்கு வாங்கிட்டு வலிமை பெற்ற பிறகு அதை பத்தி பேசவே இல்லையே. எங்க அண்ணன் பழனி பாபா நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த இனத்துல பிறந்து இந்த கூட்டத்துல ஒருத்தன் போராடியே செத்து போனான் பாருங்க, அவன் நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். ஆனால் மதிப்பிற்குரிய நன்னன் பழனி பாபா உதிர்த்த அந்த புரட்சி மொழிகள் இன்னும் எங்கள் இதய சுவற்றிலே. தமிழீழம் தலைமுறை பிள்ளைகள் இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள். மானமுள்ள ஒரு தமிழன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்துவானா என்று கேட்ட சிங்க மகன் பழனி பாபா மட்டும்தான். அதைவிட ஒருபடி போய் பெருந்தலைவர் நமது தாத்தா காமராஜ் அவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான், திருடனை வீட்டுக்குள்ள கூப்பிடுறது ஒண்ணுதான்றாரு. சொல்லுங்க, அப்படி 2 ஒண்ணுதான். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு கட்சியிலும் பல அணிகள் இருக்குது, பல பிரிவுகள். இப்ப நம்ம அணி இல்லை, ஏன்னா அணிங்கிறது ரொம்ப அசிங்கமான வார்த்தையை அவங்க ஆக்கிட்டதுனால நம்ம பாசறைன்னு வச்சிட்டோம். தமிழ் மீட்சி பாசறை, சுற்றுச்சூழல் பாசறை, குருதிக்கொடர் பாசறை, ஊழல் ஒழிப்பு பாசறை, உழவர் பாசறை, இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை, மாணவர் பாசறை. அப்படி பாரதிய ஜனதாவில் ஒரு அணி இருக்குது. அது என்ன அணின்னா நீதிபதிகள் அணி. உண்மையிலே இருக்குது. பாரதிய ஜனதாவுக்கு என்று நீதிபதிகள் அணி இருக்குதுங்க. இருக்குதா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. இருக்குது. இதுல என்ன கொடுமைன்னா, பல காலம் அந்த வழக்கு நடந்து குஜராத் கலவரத்துக்கும் ஐயா மோடி அவர்களுக்கும் ஐயா அமித்ஷா அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு தீர்ப்பு வருது. தீர்ப்பை கொடுத்த மாமேதை நம்ம ஐயாங்கிறதுல நமக்கு ரொம்ப வலியுது. அதுக்கு பரிசு கேரள ஆளுநருங்கிற பதவி. எவ்வளவு கொடுமை பாருங்க, எவ்வளவு கொடுமை பாருங்க. ஒரு நாட்டின் முதலமைச்சருக்கு பொறுப்பு இல்லை, அந்த அவருக்கு தெரியாத அந்த கலவரத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா எப்படி இந்த நீதியை என்ன பண்ணுவீங்க? கொடநாடுங்க, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஒரு இடம்ங்க, 600 ஏக்கருங்க. அது விட எப்படி வந்துச்சு போச்சுங்கிறது அப்புறம் கதை. நம்ம வந்து அது அரசு இடம். ஆமா, ஆமாங்க, அது தமிழ்நாடு எஸ்டேட் ஆயிடும், கொடநாடு எஸ்டேட் ஆகிறதுக்காக அது அப்புறம். அங்க கொலை செஞ்சுட்டாங்க, கொலை நடந்துச்சு, 5 பேர் செத்துட்டான். செத்தது உண்மை, கொன்னது உண்மை. கொன்னவன் யார், எதற்காக கொன்னான், விசாரணை இருக்கா? ஒரு முதலமைச்சருடைய வீட்டுல அங்க 24 மணி நேரம் எந்த ஒரு நொடி கூட மின்சாரம் அணையாது. அதுக்கு தனி தடம். அதுக்கு அங்க 1 மணி நேரம் மின்சாரம் அணைக்கப்பட்டிருக்கு. யார் செஞ்சது?
ஐயா எடப்பாடியார் ஆட்சியில தான் நடந்துச்சு. அப்ப கொலை யார் செஞ்சது? கொலைகாரன் யார்? என்ன நோக்கத்திற்காக கொலை நடந்தது? விசாரணை இல்லை. இப்ப எதிர்கட்சி தலைவர் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு 2 மாதத்தில் கொடைநாட்டு இந்த கொலை குற்றத்தை விசாரித்து உரிய நீதியை வழங்குது. அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், பண புரிதல், பண பரிமாற்றங்கள் 2 மாசத்துல விசாரித்து நீதியை சொல்றேன். நீங்க ஏன் விசாரிக்கல? அவர் ஆட்சியில் நடந்துச்சு, அவர் விசாரிக்கல. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, ஏன் விசாரிக்கல? எதனால விசாரிக்கல? அப்ப அதிகாரமும் பணமும் இருந்தால் எதையும் யாரும் செய்யலாம். அதான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் போட்டிட்டார் சேப்பாக்கத்துல. அவர் எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் யார் சொல்லுங்க? வழக்கு இருக்கா? எங்க அண்ணன் கசாலி அந்த இடத்தை பாமகவுக்கு ஒதுக்கி எங்க அண்ணன் கசாலிக்கு கொடுத்து விட்டாங்க. எடப்பாடியில் ஐயா எடப்பாடி எழுத்து நினை திமுக வேட்பாளர் யார்? யாரா சொல்லு, யாருன்னு தெரியாது. நீ சொல்ல அண்டர்ஸ்டாண்டிங். இந்திய பெருநிலத்தில் சூழியல் பாதுகாப்புக்கென்று ஒரு அரசியல் இயக்கம் தனி பாசறை வைத்திருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 70 ஆண்டுகளாக கட்சி நடத்திய திமுக கூட நாம் சுற்றுச்சூழல் பாசறை தொடங்கி 5 ஆண்டுகள் கழித்துதான் சுற்றுச்சூழலுக்கென்று ஒரு அணி போட்டது. அது அணி அல்ல, அது பிணி, நாட்டுக்கு மக்களுக்குமான சனி. சுற்றுச்சூழலையே இந்த கட்சிகள் இந்த ஆட்சிகளிடத்திலிருந்துதான் நாம் காப்பாற்ற போராடுகிறோம். கிராமத்தில் சொன்னாலும் ஆளோட பேரோட அழுதாலாம் ஓவாச்சின்ட்டு நம்ம அழுகிறதுனால அவங்களும் சேர்ந்து ஒரு அழுகையை போட்டு விடுவோம்னு போடுறதுதான். மச்சான் நீ ஆனாலே சும்மாவே ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம் அப்படிங்கிற கதை தான் அது. சுற்றுச்சூழல்ல ஒரு அறிவுன்னு இருந்தா கடலுக்குள்ள பேனா வைப்பான்னு எவனாவது கிளம்புவானா? கடலுக்குள்ள பேனா கேட்டா நாங்க தான் பகுத்தறிவுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோம். நாங்க பகுத்தறிவு பகலவனின் துகள்கள் தூசுகள் எதையோ சொல்லி நடக்கணும். நமக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. 24 மணி நேரம் நம்மள பரபரப்பா வச்சிருக்காங்களா இல்லையா? எப்ப பார்த்தாலும் நமக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? அதுக்கு பாராட்டணும்ல. நிக்காத ஓடு, இது சக்காரு ரோடுங்கிற மாதிரி நிக்காத ஓடுறதா நம்ம. அது அவர்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு கோட்பாடு கொண்டவன், ஆகச் சிறந்த ஆட்சியை கொடுத்தவன், மக்களின் நலனுக்காக திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துகிறவன், ஒரு நேர்மையாளன் உண்மையாளன் ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நான் திருடன், என்னை கேள்வி கேட்கிற எந்த உரிமையும் என் மக்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அடிச்ச கொள்ளையில அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துடணும். நான் 5000 கோடி திருநா உனக்கு ஓட்டுக்கு 500, நான் 10,000 கோடி திருநா உனக்கு ஓட்டுக்கு 1000, நான் லட்சம் கோடி திருநா ஓட்டுக்கு 10,000. உனக்கு கொடுக்குற காசுல இருந்து அவன் எவ்வளவு திருடிருப்பான்னு நீ கணக்கு போட்டு பார்த்துக்கணும். என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நீண்ட தூரம் பயணிச்சு நான் ஈரோடு செல்ல வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இணைந்து பயணிப்போம் இன விடுதலை களத்தில். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம்